இந்த துதி ஆராதனை ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிற இந்த வேளையிலே நாம் கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம். இயேசுவோடு வந்த சீஷர்களும் அவரோடு வந்த திரளான ஜனங்களும் சில போதனைகளை போதிக்கிற பொழுது அவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்ட பொழுது பேதுரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு வருகிற பொழுது இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று. இயேசுவும் பிதாவும் வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலிருந்து கிரியை செய்வார். இந்த வேளையிலும் கூட முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமோ தேவா? நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமோ, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமோ என்று சொல்லி தேவன் அண்டையில வந்து சேருவோமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அவர் நம்முடைய உயிரில் ஊற்றாயிருக்கிறார். அவர்தானே நானும் வழியும் சத்தியமாயிருக்கிறேன் என்று சொன்ன உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நம்முடைய ஆற்றலும் நம்முடைய வலிமையும் நம்முடைய அருளும் கோட்டையுமாய் இருக்கிறது. அவர்தானே நம்முடைய துருகமாய் இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆற்றலாலும் வலிமையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நடத்தப்பட
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ நம்முடைய இயேசுவை நினைவு கூர்ந்து, அவர் இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வல்ல, அவர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாள் அல்ல. ஓ உலகத்தின் முடிவு கடைசி பரியந்த நாட்கள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றவர் அவர் இருக்கின்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவனை நோக்கி நாம் இடைவிடாத நன்றி உமக்கு தானே, இணையில்லாத தேவரீர் உமக்கு தானே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இன்றைக்கு மட்டும், இந்நேரம் மட்டும், இந்த வினாடி மட்டும் நமக்கு உயிரை கொடுத்து, உணவை கொடுத்து, உறவை கொடுத்து, உறங்க இடத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லாத தேவனே உமக்கு தானே என்று சொல்லி ஆவியோடும் உண்மையோடும் முழு முழு பலத்தோடும் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த தேவனை நாம் நன்றி சொல்லி செலுத்துவோம். என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா, என்ன நடந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா. நன்றி நன்றி இறைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, இருந்து கொண்டீரே நன்றி ஐயா. பாடுங்க பாடுங்க. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமாம் நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை காண்பீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தேவனே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தேவனே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தேவனே
நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அன்பே ஆண்டவரே, அநாதி தேவனே உமக்கு நன்றி நன்றி, அடைக்கலராட்சியனே உமக்கு நன்றி நன்றி, நித்திய தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமா, நஷ்டமா, துக்கமா, துயரமா, கண்ணீரா, அவைகளெல்லாம் துடைத்திடவே, அவைகளெல்லாம் நீக்கிடவே நம் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து மானிடனாக பிறந்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் மேலே அவர் சுமந்து கொண்டார். முள்முடியை நமக்காக ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை எல்லாம் சொரிந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை தண்டனையை அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையிலே நீங்கள் இருந்தாலும் கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், கலங்காதீர்கள். அவனுக்கு பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்காக உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் இந்த பாடல், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், முள்முடி உனக்காக சுமந்தவர், தரித்து கொண்டவர், இரத்தமெல்லாம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவரிடத்திலே உன் குறைகளை, உன் துக்கங்களை, உன் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கண்களை மூடி அப்படியே தியானமாக நாம் பாடுவோம். உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக, புல்மொழி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாக நீ பரிசுத்தமாக, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடுவா நீ, கண்ணீரோடு ஓடுவா, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலைகளில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே வைக்காமல் அதை மரக்கண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அந்த அறை முழுவதும் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னவர் உன்னையும் என்னையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியிலே நம்மை வெளிச்சமாக
கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அற்ப காலம் உந்த கோபத்தினால் உன்னை கைவிட்டேன், ஆனால் நித்திய கிருபையினால் உனக்கு இரக்கம் செய்வேன் என்றவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மறவாமல் இருக்கும் என்று சொன்னவர் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அதனால் கலங்குகிற நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து, நமக்காக அவர் அடிப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து நாம் அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நாம் ஒப்புக் கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து, அப்பா, கல்வாரி சிலுவையிலே எனக்காக பலியான எங்கள் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீ ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த உலகத்திற்கு எங்களை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் அடிபணிந்து உம்முடைய அடிமைகளாக மாற்றும்படிக்காக எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, அடிமை ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, அண்டினேன் உன் சமூகமே, ஆட்கொள்ளும் என் தேவனே. அப்பா, உமையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைந்து ஒப்பு கொடுக்கிறோம் என்று நாம் ஒப்பு கொடுப்போமா? பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேன், பரிசுத்த நான் அறிந்தேன். பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேன், பரிசுத்தரை அறியா நான் தெரிந்தேன். பாவியை கொண்டீரே பாசம் கொண்டீரே, பாவியை கண்டீரே பாசம் கொண்டீரே. அப்பாவின் பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன். தேவனே என் ஜீவனாலெல்லாம் வாழுவே நானே உமக்காக. தேவனே என் ஜீவனாலெல்லாம் வாழுவே நானே உமக்காக.
ஆண்டவரே, அன்பிலே நன் சமூகமே, ஆட்கொள்ளும் என் நேசரே, அப்பாவின் பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன். இனி என் வாழ்வெல்லாம் இயேசுவே, உம் சித்தமே எந்தன் முழு நோக்கமே. இனி என் வாழ்வெல்லாம் இயேசுவே, உம் சித்தமே எந்தன் முழு நோக்கமே. உறவாட பணிந்தேன், உம்மோடு இணைந்தேன், உறவாட பணிந்தேன், உம்மோடு இணைந்தேன். அப்பாவின் பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன். தேவனே என் ஜீவனாலெல்லாம் வாழுவே நாடேந்தும் உமக்காக. தேவனே என் ஜீவனாலெல்லாம் வாழுவே நாடேந்தும் உமக்காக. அடிமை நான் ஆண்டவரே, சமூகமே, ஆட்கொள்ளும் என் நேசரே, அப்பாவின் பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன், அப்பாவின் பாதம் சரணடைந்தேன். அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் அனைவரும் எழுந்து ಎಷ್ಟೊಂದು ಉಪಹಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಿದೆ ಏಸಯ್ಯ. ಅಷ್ಟೊಂದು ಉಪಕಾರಗಳನ್ನು ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ನನಗೆ ಸಾವಿರಾರು ವಾರ್ತೆಗಳು ಇಲ್ಲೇ ರಾಜ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த சகல நன்மைகளையும் நினைவு கூர்ந்து, அவர் செய்த கிருபைகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளாக, ஸ்தோத்திர பலிகளாக இந்த பாடலை நாம் அவருக்கு ஏறெடுப்போம். உற்சாகமாக அனைவருக்கும் தெரிந்த பாடல். ನನ್ನ ಮುಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ.
ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ನನ್ನ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಬಲವೆಲ್ಲ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ ಸಯ್ಯ ಬಲಪಡಿಸಿದೆ ಸಯ್ಯ ನನ್ನ ಬಲವು ನೀ ನನ್ನ ಬಂಡೆ ನೀ ನನ್ನ ಬಲವು ನೀ ನನ್ನ ಬಂಡೆ ನೀ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಹಸಿವೇನಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ ಹಸಿವೇನಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ ನನ್ನ ಪಾಲು ನೀ ನನ್ನ ಬಂಡೆ ನೀ ನನ್ನ ಪಾಲು ನೀ ನನ್ನ ಪಾನ ನೀ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ஹல்லேலூயா 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 நாம் அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செலுத்துகிற ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அவருடைய கிருபை பெருகி வருகிறது அவருடைய இரக்கம் பெருகி வருகிறது அவருடைய தயாளம் பெருகி வருகிறது அவருடைய மனதுருக்கம் பெருகி வருகிறது அவருடைய தயவு நம் அண்டையிலே வருகிறது ஓ அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது இந்த உண்மை மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்க அவர் கிருபையினால் நாம் வழி நடத்தப்பட அவர் கிருபையே நம்மை அண்டிக் கொண்டு இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா அன்னை மரியாளை வாழ்த்துகிற பொழுது தேவதூதன் வந்து சொன்னான் கிருபை பெற்றவளே நீ வாழ்க கர்த்தர் உம்முடனே என்று அவருடைய கிருபையை நாம் பெறுகிற பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறக்கிறார் இயேசு நம்மோடு நம்முடைய ஜீவனாய் தரித்து நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார்
ஆதலால் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்குகிற கிருபை, அவர் யெகோவா ஒசேனுவாய் இருக்கிறார். நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா மெக்காதிசாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா சிட்கேனுவாய் இருக்கிறார். அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல். என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே,
மாதம் 12ஆம் தேதி விடிய காலை 3 to 4 மணி நேரத்தில் டபுள் ஹார்ட் அட்டாக்கால பாதிக்கப்பட்டவன் நான். மூச்சு நின்று என்னுடைய சரீரெல்லாம் சுயநிலைவை இழந்து ஐஸ் கட்டி போல மாறின பிறகு, என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொல்லி என்னை தட்டி எழுப்பி இந்த 18 வருஷங்களாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே உயர்த்தி வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. என்னை உயிரோடு வைத்திருக்கிறேரே. ஓ, இந்த இடத்துல எத்தனையோ பேர்கள் ஜீவன் விருந்து போகும் நாட்களிலே அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தி வந்தீரே. உமக்கு கோடி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில் என்னை ஊற்றி வைத்த கிருபையேது. ஊழியத்தின் பாதையில் என்னை ஊற்றி வைத்த கிருபையேது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எனக்கு கிருபை தந்த அந்த தேவன் உங்களுக்கும் கிருபை அளிக்க கிருபாசனத்தில் இருந்து உங்களை நோக்கி கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையை பெற உங்களை நீங்கள் தாத்துங்கள் தாத்துங்கள். நம்முடைய சபையில் அவருடைய கிருபை பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை பெருக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அவருடைய கிருபை பெருக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அவருடைய கிருபை பெருக வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினரிடத்திலே கிருபை பெற வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்திலே அவருடைய கிருபை நாளுக்கு நாள் காலைதோறும் புதிதாய் பெருகும்படிக்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். சகல துதி கன மகிமை ஆராதனை அனைத்தையும் அப்பா பிதாவாகிய தேவனே உம்மொருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.